S84 பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆள் பாதி ஆடை பாதி, இது வெறும் வசனம் இல்லைங்க, மனித வாழ்வியலுக்கு ஒரு முக்கியமான கருத்தாவே எடுத்துக்கலாம். மனிதர்களின் தோற்றத்தை மேலும் மெருகேற்றி காட்டக்கூடிய வல்லமை கொண்டது ஆடைகள். அதனால தான் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண்கள் பெண்கள் என பேதம் இல்லாமல் ஆடைகளை விதவிதமாக பல வண்ணங்களில் கடைக்கடையாக தேடி வாங்கி உடுத்தி கொள்றதுல அலாதிய பிரியம். எல்லோருக்குமே அலாதி பிரியம் உண்டு. தம் வாழ்க்கையில் சம்பாதிக்கிற பெரும்பாலான தொகையை ஆடை வாங்குறதுல மனிதர்கள் செலவழிக்கிறது ரொம்பவே யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி நீங்கள் வாங்கி உடுத்தக்கூடிய ஆடை தரமாகவும் தனக்கு பிடித்தார் போலவும் கச்சிதமாகவும் இருந்தாக்கா அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட ஆடை வேண்டுமா? உடனே வாங்க, KK நகரில் இருக்கிற காட்டன் ஜோன், விருகம்பாக்கம் பிரான்ச். இங்கே 2 இடத்துலையுமே உங்களுக்கு பிடிச்சார் போல விதவிதமான பல வண்ணங்களில் புதிய புதிய டிசைனில் ஆடைகள் கடல் போல குவித்து வைத்திருக்கிறார்கள். இரு கண்கள் போதாது அந்த ஆடைகளின் அணிவகுப்புகளை பார்க்க. அவ்வளவு அழகா பல வண்ணங்களில் புதிய புதிய டிசைனில் KK நகரில் இருக்கிற காட்டன் ஜோன் நிச்சயமா ஆடைகள் உங்களை வசியப்படுத்திவிடும். வாடிக்கையாளர்களை அணுகும் விதம், தரமான உடைகள், நியாயமான விலை, இப்படி எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு மக்களின் ஆடையகமா இருக்கிறது காட்டன் ஜோன். மனித பரிமாண வளர்ச்சியின் முக்கிய குறியீடா ஆடை விளங்குகிறது. மனித உடல் கடும் குளிரில் இருந்து உடலை பாதுகாத்து கொள்ள இயற்கையின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கவே ஆடைகள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. விலங்குகளை வேட்டையாடி அதன் தோலை உரித்து தங்கள் உடலை தற்காத்து கொண்டதாகவும், தாவரங்களில் இருந்து இலை பட்டை போன்றவற்றையும் பயன்படுத்தி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படித்தான் உலகின் முதல் ஆடை உடுத்திக் கொள்ளும் பழக்கம் உருவானதாகவும் தெரிகிறது. இந்த யோசனை மனிதனுக்கு எப்படி வந்தது என்பதை யோசிச்சாலே சுவாரஸ்யமா இருக்கிறது. குளிர் பிரதேசங்களில் வாழும் விலங்குகள் எப்படி அந்த குளிரை தாங்கிக் கொள்கின்றன என்று கவனித்த போது, விலங்குகளின் அடர்த்தியான ரோமம் மற்றும் அதன் உறுதியான தோல் குளிரில் இருந்து பாதுகாத்ததாக அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டான். ஆனா இந்திய துணை கண்டத்தில் ஆடைகளின் வரலாறு மிகவும் வித்தியாசமானது. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தையது. இந்தியர்கள் உள்ளூர்ல வளர்க்கப்பட்ட பருத்தியிலான ஆடைகளை அணிந்தார்கள். ஹரப்பா காலத்தில் கிமு 2500 கூட பயிரிடப்பட்டு பயன்படுத்தப்பட்ட முதன்மையான இடங்கள்ல இந்தியா ஒன்றுன்னு சொல்றாங்க. அதற்கான ஆதாரங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு அருகில் உள்ள தலங்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள், பாறை வெட்டு, சிற்பங்கள், குகை ஓவியங்கள் மற்றும் கோவில்கள், நினைவு சின்னங்களிலும் மனித வடிவங்களில் பண்டைய இந்திய ஆடைகளின் தடயங்களை நம்ம காணலாம். தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் நெசவு செய்தும் சாயம் ஏற்றுவதும் நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் ஆதிச்சநல்லூர், அரிக்குமேடு, கொடுமணல் போன்ற இடங்களில் பயன்படுத்துவதற்கான சான்று கிடைத்துள்ளது. அதனால்தான் என்னவோ ஆள் பாதி ஆடை பாதி என்ற சொல் எக்காலத்திற்கும் யாருக்கும் எப்போதும் பொருந்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. மனித குலத்தின் மகத்தான கண்டுபிடிப்பு ஆடை என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஆடையை உங்களுக்கு பிடித்தவாறு தேர்ந்தெடுக்க நீங்கள் வர வேண்டிய இடம் KK நகர், விருகம்பாக்கம் காட்டன் ஜோன். வருக, பிடித்த ஆடைகளை பெறுக, மகிழ்வோடு வாழ்க.